பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் தான நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் நல்ல கிருபைகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 5வது வசனம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சம்பவம் நாம் எல்லோரும் அறிந்த சம்பவம். கானாவூர் கல்யாண வீட்டிற்கு இயேசுவும் சீஷர்களும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அங்கே வந்திருக்கும் பொழுது அங்கே ஒரு குறைவு உண்டாகிறது. அந்த குறைவு உண்டாயிருக்கும் பொழுது மரியாள் சொல்லக்கூடிய காரியம், வேலைக்காரரை பார்த்து, இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அப்படி அவர்கள் சொன்ன பொழுது அந்த வேலைக்காரர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அந்த காரியங்களுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து வெளியே இருக்கக்கூடிய அந்த கற்ஜாடியை எடுத்து தண்ணீர் நிரப்புகிறார்கள். அந்த தண்ணீரை மொண்டு கொண்டு பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொடுக்க சொல்கிறார். அப்படியே செய்கிறார்கள். ஏன், எதற்கென்று ஒரு கேள்வியுமே கேட்கவில்லை. அப்படி அவர்கள் கேள்வி கேட்காமல் முற்றுமாக அப்படியே கீழ்ப்படிந்தது நிமித்தமாக, அதன்படி செய்தது நிமித்தமாக அந்த குறைவு அங்கே நிறைவாக மாறுகிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சில குறைவுகளை நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். சில குறைவுகள் இருக்கிறது. இந்த குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாக வேண்டும் என்றால், அந்த குறைவு நிறைவாவதற்கு இயேசு கிறிஸ்து நம்மிடம் என்ன பேசுகிறாரோ அதை அப்படியே செய்ய வேண்டும். நாம் அநேக வேளைகளில் அந்த குறைவை நிறைவாக்கும்படியாக நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு, கர்த்தருக்கு நாம் ஆலோசனை கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அவர் சொல்லுகிறபடியே செய்யுங்கள் என்று. இப்போ இயேசு கிறிஸ்து நம்மிடம் என்ன பேசுகிறாரோ, என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த குறைவுகள் நிறைவாகும். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த கானாவூர் கல்யாண வீட்டிலே அவர்கள் குறைவு ஏற்பட்ட பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படிந்தது நிமித்தம் அந்த குறைவு நிறைவாக மாறுகிறதோ, எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய குறைவுகளை குறித்து கர்த்தர் எங்களோடு கூட பேசும் பொழுது நாங்கள் முற்றும் அர்ப்பணிக்க, கீழ்ப்படிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இருக்கக்கூடிய குறைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாக்கி தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you.